மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க மெட்ராஸ் மேட்னி அப்படின்ற படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணுறாங்க காளி வெங்கட் அவர்கள், ஷெலி அவர்கள், ரோஷினி ஹரிபிரியன் அவர்கள் அண்ட் விஸ்வா அவர்கள். ஸோ அண்ட் கீதா கைலாசம், ராமர் அவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கார்த்திகேயன் மணி அப்படின்றவர். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் சப்ஜெக்டை பேஸ் பண்ண ஒரு படம். ஸோ இந்த மிடில் கிளாஸ் அப்படின்னாவே தொடர்ந்து இந்த வருஷம் வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ இந்த படம் எந்த மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் அனுபவத்தை கொடுக்குது அப்படின்றத டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ மெட்ராஸ் மேட்னி இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்யராஜ் ஒரு எழுத்தாளர். அவர் வந்து இந்த படத்தை நரேட் பண்ணுறாரு. எல்லா இடத்துலையும் அவர் தான் நரேஷன் பண்ணுறாரு. ஸோ அவர் நரேஷன் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு மிடில் கிளாஸ் சப்ஜெக்டை வச்சு எழுத போகிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அதில் தான் நம்ம காளி வெங்கட் வராரு. அவர் வந்து ஒரு ஆட்டோக்காரர். ஸோ ஆட்டோ டிரைவராக இருக்கார். அவங்களுடைய மனைவி ஷெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். அவரோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவனோட பையன் வந்து +2 முடிச்சு காலேஜ் சேர போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், இந்த மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிய போகுது, அவங்க ஃபேமிலி எந்தளவுக்கு வளர்ந்தாங்க அப்படின்ற நோக்கி தான் அந்த கதை நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு கேட்கும்போது, இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளான விஷயங்களாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே, முக்கியமாக அந்த சீன்ஸை செட் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கும் என் லைஃப்பில் நிறைய தாக்கமான ஒரு விஷயங்கள் தான் இருந்தது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். அந்த ஒரு ரூமில் வந்து அந்த 4 பேர், அப்புறம் அவங்களோட பாட்டியம்மா இருப்பாங்க. அந்த பாட்டியம்மா வந்து டிவி ஸ்டாண்டு கீழே இருக்கிற அந்த கபோர்டுக்குள்ளே படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி என் லைஃப்லையும் நடந்திருக்கு. ஸோ எங்களுடைய பாட்டியம்மாவும் இப்படி தான் அந்த மாதிரி படுத்திருக்காங்க. அந்த ரூமில் நாங்கள், எங்கள் ஃபேமிலி வந்து 5 பேர், தம்பி, நான், எங்கள் அப்பா, அம்மா, எங்கள் பாட்டிம்மா, இவங்களாம் சேர்ந்து 6 பேர் இருப்போம் ஒரு ரூமில். இதே மாதிரியான ஒரு டின்னி ஒரு ரூமில். ஸோ அந்த மாதிரி எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரிலேட்டடாக இந்த மாதிரியான ரிலேட்டபிளான ஆளுங்க இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ரிலேட்டட் ஆகும். அதாவது நம்மளோட லைஃப்பை ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த படமாக நான் கருதுகிறேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து ரிலேட்டபிளாக இருந்தது. அது பார்க்கும்போதுலாம் ஒரு மலரும் நினைவுகள், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு நாமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒருவேளை நீங்கள் நல்லா செட்டில்டாவோ, இல்லை நல்ல ஒரு பொசிஷன்லையோ, இல்லை நல்ல ஒரு அமைதியோ இருந்தாவோ, இல்லை நீங்கள் ஓவராக ஆட்டிடியூடாக இருந்தீங்கன்னா கூட, இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களோட மனநிலை மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கும். நம்ம எங்கேருந்து வந்தோம், அந்த எங்கேருந்து வந்ததை நம்ம எந்த அளவுக்கு அதை கையாண்டுட்டு வந்துட்டுருக்கோம், அதை நம்ம டக்குன்னு விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரணும்னா இந்த படம் பார்க்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் அணுகலாம் அப்படின்றதான் நான் தோணுது. ஏன்னா இதில் வந்து ரொம்ப அடிமட்டமாக அந்த மிடில் கிளாஸை காமிச்சிருப்பாங்க. லைக் வந்து ஒரு சின்ன பையன் வந்து மாஞ்சா நூல் போடுறதுக்கு வந்து என்னென்னமோ எடுத்துகிட்டு வருவான். அதில் நாயோட கழிவு எடுத்து வந்து காட்டுவான். அது நேராகவே காட்டுவாங்க. அதுமாதிரி அந்த ரூமு, அந்த தெரு, அந்த ஆட்டோவுக்கு வந்து அவர் வந்து காசு ஃபினான்ஸ் பண்ணுறது கஷ்டப்படுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பையன் வந்து படிக்கிறதுக்கு வந்து லோன் விஷயமா, எஜுகேஷன் லோன் விஷயமா கேட்குறது. அதுமாதிரி அவங்க பொண்ணு வந்து இது பார்க்குறது, திருமணத்துக்காக அலைன்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும். அதுமாதிரி அவங்க பொண்ணு வந்து கருப்பாக இருக்காங்க அப்படின்றக்காக சில அலைன்ஸ் வந்து விட்டு போகிறத காட்டுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயங்களில் வந்து இந்த படம் நிரம்பி இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே வந்து ஒரு விதமான சின்ன மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான சான்ஸும் இந்த படம் பார்க்கும்போது அதுக்கான காரணம் இந்த படத்தினுடைய கார்த்திகேயன் மணி இயக்குனரை தான் பாராட்டலாம். நல்ல ஒரு நரேஷன், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ரிலேட்டபிளாக இருக்கும். முதல்ல வந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மிடில் கிளாஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் வரும்போது வந்து நீங்களாம் நினைக்கிற மிடில் கிளாஸ் சப்ஜெக்ட் வந்தாவே கண்டிப்பாக வந்து அதில் கஷ்டம் நஷ்டமும் சொல்லுவாங்க. அட் சேம் டைம் வந்து காமிக்கலாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த படம் வந்து காமிக்கலாக வந்து ஒரு சில இடங்கள் மட்டும் தான் இருக்கும், எல்லா இடங்களுமே இருக்காது. அதை இப்போயே நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தன் பார்த்திங்களாலும் சரி, இல்லை குட் நைட் வந்து பார்த்திங்கன்னா சரி, அது எல்லாமே மிடில் கிளாஸ் வந்து காட்டியிருப்பாங்க. சேம் டைம் வந்து ஃபுல்லாக ஃபன்னாக அந்த மாதிரி தான் போயிருக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் இல்லாமல் அவங்களுடைய உண்மையான ரியாலிட்டி என்ன, அவங்க எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட பேஸ் இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு, அதாவது அந்த ஸ்டெப்புன்னா சும்மா சாதா ஸ்டெப் இல்லை, ஒரு ஸ்டெப்பு எந்த அளவுக்கு அவங்க வைக்க வேண்டியது இருக்குது, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் நடக்கும். ஒரு எலக்ட்ரிசிட்டி இடத்துல வந்து, அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி ஒயர் கலண்டு அவங்க அம்மா மேலே படம் வரும். அதாவது காளி வெங்கடோட ஒய்ஃப் மேலே படம் வரும். ஆனால் அது பதிலாக ஒரு நாய் வந்து செத்து போயிடும். அந்த நாய் வந்து செத்து போகிறனால இங்கே ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அந்த ஆஃபீஸர் வந்து பயங்கரமாக பேசுவார். அதாவது மிடில் கிளாஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரியாக இருக்கட்டும். அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து உண்மையாகவே எல்லோரும் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண இருக்கும். அதேமாதிரி பேங்க்கில் லோன் வந்து வாங்க போகிற இடத்துல இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்த ஆளுங்க வந்து ஒரு நல்ல பாஷான ஆள். அவருக்கு வந்து டீலாம் காஃபிலாம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இவங்க வரும்போது அந்த டீக்கு ஏன் தண்ணி கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அதையும் அந்த பையன் நோட் பண்ணி சொல்லுவாங்க. நம்மளை இப்படி தான் பார்க்குறாங்க, நம்ம அதை மாற்றணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே படத்தில் ரொம்ப நோட்டபுளாக. இதெல்லாம் வந்து நம்மளே வந்து ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள்.
நீங்கள் உங்கள் பையனையோ இல்லை நீங்களையோ இப்போ சேர்ந்து போய் பார்க்கும்போது நம்மளோட லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு, நம்மளை இப்படி தான் பார்க்குறாங்க, அப்போ நம்மளை நம்ம மாற்றணுன்னா இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்றத வெளிச்ச போட்டு காட்டுற மாதிரி படமாக நான் கருதுகிறேன். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஸ்பெஷல் கிரெடிட் சொல்லணும்னா காளி வெங்கட்டோட நடிப்பு. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பாவா அவ்வளோ கஷ்டங்களை தாங்கிட்டு அந்த அப்பான்ற பேர் வரும்போதே அவ்வளோ கஷ்டப்படுறது காட்டும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி எல்லா அப்பாக்களும் ஆக்சுவலி இந்த படமே வந்து ஒரு அப்பாவுக்கு சமர்ப்பணம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சமர்ப்பணம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் வந்து இருக்குது. முக்கியமாக காளி வெங்கட் பூந்து விளையாண்டார் படம் ஃபுல்லாகவே, ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தார். எஸ்பெஷலி தன்னோட பொண்டாட்டி ஒருத்தன் வந்து தப்பாக சொன்னோன்னே ஓங்கி போய் அரைஞ்சு மவனை அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது. அப்புறம் அவங்களுடைய மனைவி ஷெலி ரொம்ப அப்படியே அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான ஒய்ஃப் மெட்டீரியல் மாதிரியே இருந்தாங்க. அப்புறம் அவங்க பையன் வந்து விஸ்வாவாக இருக்கட்டும், முக்கியமாக வந்து ரோஷினி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் நடிச்சிருந்துருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த படத்தில் ரொம்ப நேச்சுரலாக இருந்தாங்க, அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்க. முக்கியமாக அவங்களும் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் இந்த படத்துலையும் காமிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக அந்த கருப்பு அப்படின்ற ஒரு விஷயம், பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், பொண்ணு கலர் கம்மி தான் ஆனால் நான் வந்து அடுத்த வாரம் சரி பையனுக்கு வேணுமா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கள், நான் அடுத்த வாரம் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கெத்து இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு கலர் முக்கியம் இல்லை, எனக்கு ஹையராக போகிறது தான் முக்கியம் அப்படின்ற காட்டுற ஃபேஸாக இருக்கட்டும். இது மாதிரி அவங்களோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாருமே ராமர், அப்புறம் வந்து கீதா கைலேஷம் வந்து பூந்து விளாண்டுருப்பாங்க ஒரு சீக்வன்ஸு, ராமர், அப்புறம் வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே சரி, சத்யராஜும் சரி நீட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொண்டு போயிருக்காரு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ பர்ஃபார்மன்ஸைஸாக சரி, டெக்னிக்கலாக மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது படத்தில், சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரிச்சாக இருந்தது. ஸோ அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது மிடில் கிளாஸ் லைஃபோட உண்மையான ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு குடும்பஸ்தனோ அந்த மாதிரி படங்களை எதிர்பார்த்து போக வேணான்றதை நான் இப்போயே தெளிவாக சொல்லிக்கிறேன். அண்ட் படத்தினுடைய இன்னொரு பிரச்சனை என்ன பார்க்குறேன்னா, எல்லாமே ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லென்த்தி ஷார்ட்ஸ் இருந்தது. அதுமாதிரி கொஞ்சம் லென்த் ஃபீல் ஆக செஞ்சது. படத்தை இன்னும் கொஞ்சம் கூட ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது எனக்கு. ஏன்னா நிறைய இடங்களில் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அந்த மேபி அந்த லென்த்தி ஷார்ட்டையே வந்து நம்மளால் ரொம்ப அதிகமாக பார்த்தனாலே என்னமோ அந்த ஃபீல் கொடுக்குது, கொஞ்சம் வந்து லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. நிறைய லென்த்தி ஷார்ட்ஸ் படத்தில், கொஞ்சம் லென்த்தி ஷார்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அந்த ஒரு விஷயம், அந்த மாஞ்சா போடுற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் தெரியுமா, அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி அது ஒருத்தனா தேடி அது சாயந்தரம் ஆகிடும், நம்ம உண்மையாகவே சாயந்தரம் ஆரம்பம் நம்மளுக்கு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த ஷார்ட்ஸ் இருந்தது. ஸோ அந்த லென்த்தியெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டில் நடக்கிற அந்த லென்த்தி ஷார்ட்டு, இது மாதிரி ஒவ்வொரு லென்த்தி ஷார்ட்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக வந்துருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ரியாலிட்டியாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் இந்த ஷார்ட்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் ரொம்ப லென்த்தி ஃபீல் இருந்தது, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான வாட்ச். ஸோ பார்க்கலாம், ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்கும்போது நம்மளுடைய லைஃப்பை மறுபடியும் புரட்டி போட்டு திருப்பி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இந்த படம் கொடுத்தது எனக்கு. ஸோ மெட்ராஸ் மேடி இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5க்கு 3. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்பர், இந்த ரிவ்யூ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. ஸ்டே வித் மீ, எப்படி வாஸ் வித் மோகி.